Welcome to Ramas Max, exercise 5.5, question number 5. Orthocenter and centroid of a triangle are A of minus 3, 5 and B of 3, 3 respectively. If C is the circumcenter and AC is the diameter of the circle, then find the radius of the circle. இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம் இந்த லைன் அப்படின்னா ஆர்த்தோ சென்டர் வந்து ஏட்ட இருக்கிற மாதிரியும் நமக்கு சர்க்கம் சென்டர் வந்து சீட்டை இருக்கிற மாதிரியும் சென்ட்ராய்டு வந்து பீட்டை 3, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஏசி வந்து டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏசி டயாமீட்டராக இருந்தால் இதோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த சென்ட்ராய்டு வந்து பீன்ற சென்ட்ராய்டு வந்து இந்த டயாமீட்டர் ஏசியை வந்து 2:1 ரேஷியோவில் வந்து பிரிக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, சென்ட்ராய்டு வந்து எப்போவுமே ஒரு மீடியனை வந்து 2:1 ரேஷியோவில் பிரிக்கும் இல்லையா. அப்போ இது ஆயிலர்ஸ் லைனுன்றதுனால இந்த ஆர்த்தோ சென்டரையும் இந்த சர்க்கம் சென்டரையும் வந்து இந்த பி ஆஃப் 3, 3 வந்து 2:1 ரேஷியோவில் வந்து பிரிக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சியோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கணும். x2 y2 என்னென்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். x1 y1 கோஆர்டினேட்ஸு, அதே மாதிரி g of x, y is equal to g of 3, 3. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஜிக்கு பதிலாக பின்னு கொடுத்துருக்கு. அதனால் அது b of x, yன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எம்மோட வேல்யூ வந்து 2, என்னோட வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம வந்து செக்ஷன் ஃபார்முலாவில் இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். b of x, yக்கு பதிலாக 3, 3 is equal to mx2 plus nx1 கொடுத்துருக்கா. இப்போ எம்மோட வேல்யூ 2 இல்லையா, x2 வேல்யூ தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 2x2 ப்ளஸ் என்னோட வேல்யூ 1, x1ஓட வேல்யூ வந்து நமக்கு -3. அப்போ வந்து இந்த இடத்துல -3, 1 into -3 வந்து வேறு -3ன்னு போட்டிருக்கேன். டிவைடட் பை m ப்ளஸ் என்ன, அப்போ 2 + 1, கமா my2, எம்மோட வேல்யூ 2 இல்லையா. அப்போ 2 into y2 வேல்யூ தெரியாது, அது அப்படியே எழுதிக்கோங்க. 2 into y2 ப்ளஸ் n into y1, என்னோட வேல்யூ வந்து 1, y1ஓட வேல்யூ வந்து நமக்கு 5, டிவைடட் பை 2 + 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3, 3 is equal to 2x2 minus 3 divided by 2 plus 1 வந்து 3 இல்லையா, கமா 2y2 plus 1 into 5 வந்து 5 divided by 3. இப்போ வந்து நம்ம எக்ஸ் வேல்யூஸை ஒய் வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸ் வேல்யூஸை நம்ம ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2x2 minus 3 divided by 3 is equal to 3. அதே மாதிரி y வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2y2 plus 5 divided by 3 is equal to 3. இப்போ இந்த இடத்துல 2x2 minus 3 is equal to இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போனால் 3 3s are 9 இல்லையா. அப்போது which implies 2x2 is equal to இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போனால் 9 plus 3. அப்போது 2x2 is equal to 12 கிடைக்குதா. 2 12 கேன்சல் பண்ணுங்கள் 6. அப்போது x2 is equal to 6ன்னு கிடச்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ 2y2 plus 5 is equal to 3 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, 3 3s are 9. இப்போ வந்து 2y2 is equal to 5 அந்த சைட் கொண்டு போனால் 9 minus 5. அப்போ 2y2 is equal to 4 இல்லையா. அந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணுங்கள் 2 times. அப்போ y2 is equal to 2ன்னு கிடச்சிருச்சா. இப்போ நமக்கு x2 y2ஓட வேல்யூ கிடச்சிருச்சு, அதாவது சியோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சி is equal to 6, 2ன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு வந்து ஆக்சுவலாக நமக்கு டயாமீட்டர் எவ்வளோன்னு தெரியாது. இப்போ சியோட கோஆர்டினேட்ஸை நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். x2 y2ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ நம்ம டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம், டயாமீட்டர் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம இது போட வேண்டியதான், AC is equal to square root of x2 minus x1. x2ஓட வேல்யூ 6, அப்போ 6 மைனஸ் x1ஓட வேல்யூ பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு -3ன்னு கொடுத்துருக்கா. அப்போது x1ஓட வேல்யூ வந்து -3 வந்து +3 the whole square ப்ளஸ் அடுத்தது வந்து x2 minus x1 போட்டாச்சு. அடுத்து y2 minus y1, y2ஓட வேல்யூ வந்து 2. அதே மாதிரி y1ஓட வேல்யூ வந்து நமக்கு இங்கே 5ன்னு கொடுத்துருக்கா y1ஓட வேல்யூ. அப்போ y1ஓட வேல்யூ வந்து 5 minus 5 the whole squareன்னு போட்டுருங்க. AC is equal to square root of 6 plus 3 the whole square plus 2 minus 5 the whole square. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், AC is equal to square root of 6 plus 3 வந்து 9, அப்போ 9 square plus 2 minus 5 வந்து -3, அப்போ -3 the whole square நமக்கு என்ன கிடைக்கும், -3 the whole square நமக்கு 9 தான் கிடைக்கும்.
that is equal to square root of 9 square வந்து 81 81 plus 9 நமக்கு என்ன கிடைக்கும் that is equal to square root of 90. இப்போ AC வந்து square root of 19 கிடைச்சிருச்சா இப்போ AC is equal to square root of 19 கிடைச்சிருச்சு அப்போ AC is equal to square root of 90 வந்து நம்ம என்ன பண்ணலாம் square root of 9 into 10 எழுதலாமா இப்போ நம்ம AC is equal to square root of 9 வந்து வெளியில் வந்துச்சுன்னா 3 ஆயிருமா 3 into root 10. இப்போ ஏசின்றது நமக்கு டயாமீட்டரா அப்போ ரேடியஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ரேடியஸ் வந்து half of டயாமீட்டரா அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு half of டயாமீட்டர்ன்றதுனால 3/2 root 10. இதோட நம்ம விட்டுறலாம் ஆனால் அவங்க புக்கில் வந்து புக் பேக் ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த root 10 வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க அதாவது that is equal to 3/2 வந்து root 2 into root 2 எழுதியிருக்காங்க into root 10 வந்து root 5 into root 2 பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த root 2 இந்த root 2 கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 3 எழுதிட்டு இந்த root 5 வந்து நியூமரேட்டரில் இருக்குது root 2 வந்து டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இருக்குன்னா ரூட் ஆஃப் காமனாக ரூட் ஆஃப்னு எடுத்து 5 நியூமரேட்டரில் இருக்க 5 வந்து ரூட்டுக்குள்ளே நியூமரேட்டரில் வரும் அதே மாதிரி 2ன்றது டினாமினேட்டரில் வர மாதிரி 3 root of 5/2 யூனிட் அப்படின்னு முடிச்சிருக்காங்க